கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம். திமுக அரசை வெளுத்து வாங்கிய அண்ணாமலை. தமிழகத்தில் உள்ள 164 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 7314 கௌரவ விரிவுரையாளர்கள் மதிப்பூதியத்தின் அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்படுவதற்கு தேவையான தகுதியும் அனுபவமும் இருக்கும் போதிலும் அவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் மட்டுமே மதிப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் மற்ற நிரந்தர பணியிடங்களில் பணிபுரிபவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமாக 80,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் வழங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் 15 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 10,000 என்ற ஊதியத்தில் பணியில் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு கடந்த ஆண்டின் இறுதியில்தான் ரூபாய் 20,000 என்ற நிலையை எட்டியது என்றும் கூறப்படுகிறது. அதிலும் அவர்களுக்கு ஆண்டுக்கு 11 மாதங்கள் மட்டும்தான் ஊதியம் வழங்கப்படுகிறது என்றும் ஊதியம் தவிர விடுப்பு, வருங்கால வைப்புத் தொகை உள்ளிட்ட எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஆணைப்படி தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரி கடந்த 10 நாட்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் ஆங்காங்கு போராடி வருகின்றனர். இவர்களின் கோரிக்கை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அவர்களின் கோரிக்கை குறித்து அவர்களை அழைத்து பேச வேண்டிய அரசு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆளும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளும் திமுக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவர் கூறுகையில், கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவருமே பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைக்கும் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான கல்வி தகுதியை பெற்றவர்கள். அது மட்டுமின்றி அவர்களில் பலர் சிறப்பு தேர்வு எழுதி பணி வாய்ப்பை பெற்றவர்கள். நிரந்தர பணியில் இருப்பவர்கள் ஊதியம் சுமார் 80,000 ரூபாயாக இருக்கையில் முறையான தகுதியின் அடிப்படையில் தேர்வான கௌரவ விரிவுரையாளர்களுக்கான தொகுப்பு ஊதியம் வெறும் ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 25,000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. உண்மையில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரைப்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ரூபாய் 50,000 மாத சம்பளமாக வழங்கப்பட வேண்டும். கடந்த 2024 ஆண்டு ஜூலை மாதம் இவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் திமுக அரசை வலியுறுத்தினோம். ஆனால் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்றார். மேலும் தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகள் கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டே செயல்படுகின்றன. இவர்கள் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளின்படி உரிய தகுதியின் அடிப்படையிலேயே நியமிக்கப்பட்டவர்கள். பல கல்லூரிகளில் பல்வேறு துறைகளில் துறைத் தலைவர்கள் இல்லாததால் அவர்கள் பணிகளையும் கௌரவ விரிவுரையாளர்களே மேற்கொண்டு வருகின்றனர். பல கல்லூரிகளில் கற்பித்தல் பணியோடு கல்லூரியில் இருக்கும் அனைத்து பணிகளையும் மேற்கொள்பவர்கள் இவர்கள்தான். ஆனால் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மிக குறைவு என்றார். இந்நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அனைவருக்கும் ரூபாய் 50,000 ஊதியம் வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் 21/3/2024 அன்று தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை உயர்கல்வித்துறை நடைமுறைப்படுத்தாததால் மீண்டும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்த பல்வேறு வழக்குகளின் பேரில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் ரூபாய் 50,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளை பின்பற்றிதான் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் நடைபெற்றுள்ளது என கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படியே அனைவரும் நியமனம் செய்யப்பட்டனர். ஆனால் தற்போது தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் எவரையும் பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி நியமிக்கவில்லை என்றும் அதனால் மானியக் குழு பரிந்துரைத்துள்ள மாதம் 50,000 ஊதியம் வழங்க இயலாது என்றும் ஒரு பொய்யான விளக்கத்தை அளித்துள்ளது திமுக அரசு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை வஞ்சித்து வரும் திமுக அரசின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றத்தில் பொய்யான விளக்கம் கொடுத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை ஏமாற்றியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசு கல்லூரி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கௌரவ விரிவுரையாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை பொய் சொல்லி புறக்கணிக்கும் அளவுக்கு திமுக அரசுக்கு அவர்கள் மீது என்ன கோபம் உள்ளது என்று கேள்வி
கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை. மேலும் உடனடியாக தமிழக அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மானியக்குழு பரிந்துரையின்படி ரூபாய் 50,000 ஊதியம் வழங்க வேண்டும். ஊதிய உயர்வு கோரி நியாயமான போராட்டத்தில் ஈடுபடுகின்ற கௌரவ விரிவுரையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக கல்லூரி முதல்வர்கள், கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள் செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் பல்கலைக்கழக மானியக்குழு வழிகாட்டுதலின்படி நியமிக்கப்பட்டுள்ள கௌரவ விரிவுரையாளர்கள் எத்தனை பேர், பல்கலைக்கழக மானியக்குழு வழங்கும் நிதியை திமுக அரசு எந்த வழிகளில் செலவிடுகிறது என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த 3 மாதங்களாக கௌரவ விரிவுரையாளர்களுக்கான முதல் மாத ஊதியமே இன்னும் வழங்கப்படவில்லை என செய்திகள் வெளிவந்துள்ளன என்றும், ஒவ்வொரு கல்வியாண்டிலும் முதல் மாத ஊதியத்தை 3 அல்லது 4 மாதங்களுக்கு தாமதப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்றும் தெரிவித்தார். எனவே எந்தவித கால தாமதமும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை அந்தந்த மாத இறுதியில் வழங்க வேண்டும். கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை எண் 56 படி புதிய விரிவுரையாளர்கள் பணி நியமனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் கௌரவ விரிவுரையாளர்களாக பணிபுரியும் தகுதி வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.